சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு இச்சமய உலகினில் இனி என்ன ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பிறவி துன்பமே போச்சு என்றாரு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் ஆகும்போது அப்போ சிற்சபை என்ன எப்படி சொந்தமாச்சு, பொற்சபை எப்படி சொந்தமாச்சு, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வள்ளல் பெருமானார் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு, நாம் பண்ணிட்டுருக்கிறோமா இல்லை பண்ணுறதுக்கு தயாராகிட்டோமா இல்லை பண்ணாதவங்க என்ன பண்ணணும், இப்படி பலவிதமான கேள்விகள். அது அவசியம் பண்ணி தான் அந்த அனுபவத்தை பெற்று தான் ஆகணுமா, பெற்று தான் ஆகணும். இல்லை என்றால் பிறவி பெருங்கடல்லேருந்து வெளிப்படவே முடியாது. ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு துன்பம் இருக்குதுன்னு நம்ம தனியாக உட்காந்துன்னு யோசனை பண்ணணும். அதை சிந்தனை பண்ணுறதுக்கும் நேரம் இல்லாதபடிக்கு இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் தனிமையில் உட்காந்து சிந்தனை பண்ணோம்னாக்கா பிறக்கிறோம் இறக்கிறோம், நடுவில் வாழறோம், அவ்வளோதான். அது என்ன அந்த வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவம் என்னன்னே கடைசி வரையும் விளக்கம் பெறாமலேயே போய் சேர்ந்துடுறோம். ஆகவே அந்த விளக்கத்தையெல்லாம் சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் விளக்குமே தவிர வேறு எதுவும் விளக்காது, வேறு எங்கும் போனாலும் விளங்காது. அப்பேற்பட்ட விளக்கத்துக்குரியதான் சுத்த சன்மார்க்க சங்கங்கள். அதற்கு பெருந்தலைவராயிருந்து அதை நடத்துகின்றவர் திருப்பிரகாச வள்ளல் பெருமானார் என்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த நெறியை நாம் பின்பற்றணும். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாளாது ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எம்பெருமான் பதப்புகழை பாடி ஆடி இன்ப கூத்தாடுகின்றேன் எண்ணமெல்லாம் நிறைந்தே. அதுபோல் அனுபவத்துக்கு நாம் வரணும், அதுபோல் அனுபவத்துக்கு நாம் வரணும். அப்போ எவ்வளோ இன்ப கூத்தாடுறார் அப்படின்னாக்கா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உள்ள கூத்தாடுறதுனால தான் அந்த கூத்து தான் இவருடைய கூத்தாக வெளிப்படுது. அப்போ உள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காரியப்படணும் அப்படின்னாக்கா நாம் என்ன செய்யணுன்றதான் அடுத்த கேள்வியே. ஆனால் அந்த செயல்பாட்டை செய்ய முடியாமல் எது தடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கையே தடுக்குது. ஆனால் ஏன் தடுக்குதுன்னா அந்த தடுப்புன்னு ஒன்று இருந்தால்தான் அந்த தடுப்பை மீறி நாம் செயல்பாட்டுக்கு வரணும். தடை இருந்தால்தான் முன்னேற்றம். ஆகவே அந்த தடைகளை தாண்டுவது எப்படி என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முழு விளக்கம்.